சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க போலாம். ஐயோ, தெளிவா பேசுறேன்னு உளறி குட்டிட்டியடா. நான் இல்ல, அம்மா தான். ஐயோ, கொஞ்ச நேரம் கூட இருக்க விடாம பண்ணிவிட்டாங்களே. இது வேற. அம்மா அப்பா. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சா மாமாவோட நினைவு நாள். நாளைக்கு நம்ம ஓபன் பண்ண போற விஷயத்தால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியல. அதே நேரத்துல குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரி அத்தைக்கும் அபிக்கோ சின்னையாவுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடாம நாம தான் கவனமா இருக்கணும். எதுக்கும் இத பத்தி அபிகிட்ட சொல்லி அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஐயோ சின்னையா, என்ன எதுக்கு இப்ப வந்து முட்டுனீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. விஷயமா? அது அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணணும் ஈசு. என்ன என்ன பண்ணணும்? அதுவா, இன்னொரு தடவை என் தலையோட தலையா வச்சு முட்டிரு ஈசு. இல்லனா தலையில கொம்பு முளைச்சிரும். என்னது, கொம்பு முளைச்சிடுமா? ஆமா ஈசு, வா வந்து முட்டிரு ஈசு. என்ன விளையாடுறீங்களா? கொம்பு முளைச்சிரும் கிம்பு முளைச்சிரும்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தலையில கொம்பு முளைச்சா முளைச்சிட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வலிக்குது சின்னையா. அப்படி இப்படி சொல்லக்கூடாது ஈசு. இங்க பாரு, நீயே யோசிச்சு பாரு. உன் சின்னையாவுக்கு கொம்பு முளைச்சா நல்லாவா இருக்கும்? சொல்லு, நீயே யோசிச்சு பாரு. என்ன ஈசு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்னையா. என்ன சிரிச்சுக்கிட்டே ஒன்னிலே சின்னையா அப்படின்னு சொல்ற? அபி நீ சொல்லு அபிமா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் தலையில கொம்பு முளைச்சா மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கற்பனை பண்ணி சிரிக்கிறீங்க, அப்படிதானே? சின்னையா, உங்களுக்கு கொம்பு முளைச்சாலும் வாடி வாசல் கால மாதிரி சும்மா கெத்தா சூப்பரா இருக்கீங்க. யாரு? நானு வாடி வாசல் கால மாதிரி செமையா சூப்பரா இருக்கனே. ஆமா சின்னையா. அபிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அபிமா, நீ உன் அக்கா கூட சேர்ந்து என் காலை வாரியா? வாரிட்டு போ, வாரிட்டு போ போ. சரி சரி சின்னையா, வாங்க இன்னொரு முட்டு முட்டுங்க. அது சின்னையா சின்னையா இருங்க, மெதுவா முட்டுங்க, எனக்கு வலிக்கும். இது பாறை மண்டை, உன்னோடது பிஞ்சு மண்டை. ரெண்டும் மோது லைட்டா வலிக்கதான் செய்யும். அத நினைச்சு நீ பயப்படாத. ஐயோ சின்னையா, எனக்கு பயமா இருக்கு சின்னையா. நான் தான் சொல்றேன்ல, பயப்படாத. உன் சின்னையா தான் முட்ட போறேன். கொம்பு முளைக்காம இருக்கணுமா இல்லையா? அம்மா அம்மா அம்மா, ஐயோ மதிப்பும் ஆச்சரியமும் கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள்
குறைஞ்சு அப்படியே காணாம போயிரும் ஈசு. ஆனா உன் கூட பழக பழக உன்னை பத்தின ஆச்சரியம் எனக்கு ஜாஸ்தி ஆயிட்டு தான் போகுது ஈசு. நாளைக்கு நடக்க போற விசேஷத்துல என்ன பிரச்சனை வருமோ, என்ன கலாட்டா நடக்குமோன்னு தெரியாம போலீஸ் எல்லாம் வீட்டு வாசல்ல காவலுக்கு இருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப கவனமா பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது ஈசு? என்ன ஈசு, நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம சிரிக்கிற? என்ன பதில் சொல்ல சொல்றீங்க சின்னையா? என் மனசுல எப்பவுமே பயம் கிடையாது. நேர்மையா இருக்கிறதுனால எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியம் இருக்கு. தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கிற பொறுமையும் நிதானமும் இருக்கு. அதனால எதை பத்தியும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காம கூலா எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம் சின்னையா. ஈசு, சத்தியமா சொல்றேன் ஈசு, உன்னோட தைரியமும் பொறுமையும் நிதானமும் சுத்து போட்டா கூட எனக்கு வரவே வராது ஈசு. எனக்கு இப்பவே மனசெல்லாம் அப்படியே படபட படபடன்னு இருக்கு ஈசு. ஏதோ 1000 குதிரை அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு ஈசு. பயப்படாதீங்க சின்னையா. உங்களுக்காக என் மாமா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்காகவா? ஆமா, என்ன வேண்டிக்க போற ஈசு? மாமா, இந்த மாதிரி என் சின்னையாவும் நல்ல தைரியசாலி ஆகணும், அதுக்கு அவரை நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அட போய் ஈசு, நீ ஒண்ணு. என்ன சின்னையா, என் வேண்டுதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது இல்ல ஈசு, என் அப்பாவே என்ன தைரியசாலி ஆக்க முடியாம தான் உன்ன மாதிரி ஒரு தைரியசாலி மருமகளா வரணும்னு அவர் வேண்டிட்டு இருந்திருக்காரு. அந்த வேண்டுதல் நிறைவேறி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. நீ தைரியமா இருக்கல்ல, அதுதான் எனக்கும் தைரியம். சரி ஈசு, நீ படி, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க சின்னையா, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போடுவோம். சரி வா. ம். யாரும் இல்ல. ஏங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீ எதுக்கு பயப்படுற? நான் நம்ம ஆளுங்களை நைஸா போய் பார்த்து உஷார்படுத்திட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் இங்கேயே இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஐயோ, இந்த முட்டாள் பையனும் திமிர பிடிச்ச ஈஸ்வரி வராங்களே, என்ன பண்றது? சின்னையா, பாத்து வாங்க, ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்க, உங்களை மிதிச்சிடாதீங்க. இப்படி வாங்க. நீ முதல்ல போய் ஈசு. ஐயோ, ரெண்டும் ராபிசாசு மாதிரி அலையுதுங்களே. டீ போட போதுங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா அப்பா வர இப்பன்னு பார்த்து வெளியில போயிருக்காரே, அவரு திரும்ப வரப்போ ஈஸ்வரி பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது?
இருக்காரு. என்ன ஈசு சொல்ற? மாமாக்கு எப்ப ஏன் அப்பா மேல பாசம் அதிகமாச்சு இது எனக்கே தெரியாதே. ஐயோ, சின்னையா பேசாம இருங்க. தீக்குச்சேர் சம்பிச்சார் என்ன ஓவரா நடிச்சு தள்ளுறாரு. டேய் உனக்கு தெரிஞ்சிச்சா? அவர் அப்படிதான். அத்தை, இப்போ உங்க கையால இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். என்ன ஈஸ்வரி? நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் அத்தை. வக்கீல் சார். மாமா, உங்க பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் பக்கபலமா இருந்து எனக்கு உதவி பண்ணணும். ஏங்க என்னங்க இது? ஏதோ ஒரு ஃபைல வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரா. ஏங்க இதுல ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருப்பாலோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அண்ணி, ஆ சொல்லுங்க தம்பி. வக்கீல் சார் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணி? தம்பி, எனக்கும் தெரியல. ஈஸ்வரி தான் வக்கீல் சாரை வர வச்சிருக்கா. அவ வரட்டும், என்னன்னு கேக்கலாம். ஏங்க உங்க அக்கா வசுந்தரா பயங்கரமான ஆளுங்க. இவர் ஏற்கனவே வீட்டுக்கு வந்து உங்க அக்கா கிட்ட பேசிட்டு போனத நான் பார்த்தேன். ஆனா இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறா பாருங்க. அத்தை, என்ன ஈஸ்வரி இது? இது என்ன ஃபைலு? எனக்கே ஒண்ணும் புரியல. வக்கீல் சாரை வேற கூப்பிட்டிருக்க, என்ன விஷயம்? அத்தை, இந்த ஃபைல்ல இருக்கிறது என் மாமாவோட கனவுல ஒரு கனவு. இது அவரோட 25வது நினைவு நாள்ல ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் வக்கீல் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ, என்ன சொல்ற ஈஸ்வரி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. துர்கா, கொஞ்சம் பேசாம இரு. ஈஸ்வரி, எதை பத்தி நீ முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்த முடிவெடுத்து சொல்றதை விட எங்க கிட்டையும் என்ன ஏதுன்னு கலந்து பேசி அதுக்கப்புறம் முடிவெடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அதை ஏன் பண்ணல ஈஸ்வரி? ஏங்க அந்த மீசக்காரன் கேட்டாலும் கேட்டான், நல்லா நெத்தி அடியா கேக்குறான் பாருங்க. நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன விஷயம்னு ஈஸ்வரி அவ வாயை திறந்து சொல்லட்டும். கொஞ்சம் அமைதியா இருமா. சக்தி சார், இது என்ன விஷயம்? இத பத்தி நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு முதல்ல சொல்றேன். இது உங்களுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்ல, உடன்பாடு இல்லைன்னா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து பேசி இன்னும் பெட்டரா ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு எப்பவும் நான் தயாரா தான் இருக்கேன் சார். என் மாமா ரத்னவேல் பாண்டியன் அவங்களோட பேர்ல நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறேன். ட்ரஸ்டா? ஆமா, எஜுகேஷன் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு பணம் கட்டி அவங்க படிப்பு செலவு மொத்தத்தையும் நாம ஏத்துக்கிட்டு அவங்க என்ன படிக்கணும், எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வரைக்கும் நாம படிக்க வைக்க போறோம். ஈசு, அருமை, அற்புதம். ஈஸ்வரி, இது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. நீ எங்க யார்கிட்டயும் கலந்து பேசாட்டாலும் நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். இல்லைன்னா இதுக்கு அக்கா, ட்ரஸ்டோட தலைவரும் சரி, மெம்பர்ஸும் சரி,
எனக்கு அதுல சம்மதம் தான்க்கா. எனக்கு சம்மதம் இல்ல. ஈஸ்வரி என் புருஷனை கொஞ்சம் கூட மதிக்காம அவரை பழி வாங்கியிருக்கா. ஈஸ்வரி என் பொண்ணு திவ்யாவ ஒரு டைரக்டரா போட்டிருந்தாலும் அந்த சர்வாதிகார முடிவு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் புருஷனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி அவரை கட்டம் கட்டி ஒதுக்கி வச்சிருக்கா. கிரிஜா, இருங்க அண்ணி, கோவப்படாதீங்க. உங்க கூட பிறந்த தம்பிய அவமானப்படுத்துற மாதிரி ஈஸ்வரி முடிவெடுத்துட்டா. இத நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நீங்க இருக்கிறப்பவே என் புருஷனை இந்த ஈஸ்வரி மதிக்காம இப்படி பண்றானா, உங்களுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு என் புருஷனையும் என்னையும் என் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா விரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கிரிஜா, சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. நான் சொல்றத கேளு. இன்னும் என்ன கேட்க சொல்றீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்களும் ரத்னவேல் அண்ணனும் ஒரே கேஸ்ட் இல்ல. அதனால உங்களுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறத இங்க இருக்க சில பேருக்கு பிடிக்கல. ஆனா அத வெளி காட்டிக்காம இத்தனை வருஷமா உங்ககிட்ட நடிப்பை காட்டிட்டு இருந்தவங்க இப்ப இந்த ஈஸ்வரிய யூஸ் பண்ணி உங்களையும் இந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா போடாம மங்கைய போய் தலைவரா போட்டுட்டு சொத்த பூராவையும் ஆட்டைய போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு காட்ட போறாங்க. சம்பாத், உங்க வீட்டுக்கார அம்மா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் நீ அடக்கி வைக்கிறதா நல்லது. எங்க அண்ணிய நாங்க என்னைக்குமே வேற யாரோ நினைச்சதா இல்ல. என் அண்ணனுக்கு அப்புறம் என் அண்ணிய நாங்க குலசாமியா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உன் குடும்பத்து ஆளுங்க தான் என் அண்ணனுக்கு உன் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்காம பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அடிதடி கலாட்டா வரைக்கும் நடந்துச்சு. அத யாரும் நாங்க மறக்கல சம்பத். ஆனா ஓ ஆளுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணிய ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. ஆமா மச்சான், என் அப்பாவும் அம்மாவும் என் அக்கா மாமா கல்யாணத்தை ஒத்துக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. ஆனா ஒரு தம்பியா நான் என்ன பண்ண தெரியுமா? என் அக்கா கூடவே இருந்து அவங்க தம்பியா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அதை நீங்க மறந்துடாதீங்க. என்னையும் அக்காவையும் எப்படியாவது பிரிச்சிடலான்னு யாராரோ என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தாராளமா பண்ணுங்க. ஆனா உங்க முயற்சி பலிக்கவே பலிக்காது. எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. எந்த ட்ரஸ்டுக்கும் நான் தலைவர் ஆகணும்னோ டைரக்டர் ஆகணும்னோ நான் ஆசைப்படவே இல்லை. என் மாமாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். என் அக்காவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் என் அக்கா கூட கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு போயிடுறேன். டேய், ஏண்டா எதுக்கு இப்போ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. என்ன கிரிஜா இது? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? சக்தி தம்பியும் சம்பத்தும் கொஞ்சம் கூட ஒத்துமையா இருக்க கூடாதுல்ல? உனக்கு அது பிடிக்காதுல்ல? ஏதாவது பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருப்பியா? இல்ல அண்ணி, நான் என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தான் நியாயமா கேட்டுட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு மேல இந்த குடும்பத்துக்காக உழைச்ச ஏன் புருஷனுக்கு என்ன மரியாதை இருக்கு? தனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றது அவரோட பெருந்தன்மை. ஆனா அதுக்காக அவரை அவமானப்படுத்துறது ரொம்ப பெரிய அநியாயம் அண்ணி. ஈசு, நீ மங்கையத்தைக்கு நல்லது தானே பண்ண. அது எதுக்கு கிரிஜாத்தை இப்ப பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க? சின்னையா, கிரிஜா மேடம் பிரச்சனை பண்ணணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது நான் அவங்களுக்கு விரிச்ச வலைன்னு தெரியாம அவங்களே வந்து விழுந்துட்டாங்க. நடக்கிறத நீங்க சைலண்டா வேடிக்கை மட்டும் பாருங்க. இன்னும் சண்டை இருக்கா? ஆமா சின்னையா, இது வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. கிரிஜா, நீ இங்க என்னதான் கரடியா கத்துனாலும் இங்க யாரும் உனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுவும் பேசாத. நமக்கு எந்த நியாயமும் கிடைக்க வேண்டாம். இது அவங்க குடும்பம், அவங்க சொத்து, அவங்களுடைய ட்ரஸ்ட். அதுக்கு யாரு வேணாலும் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீ வா. சம்பத் சார், இது எங்க குடும்பம், எங்க சொத்து, எங்க ட்ரஸ்ட்னு நீங்க பாட்டுக்கு போற போக்குல
பெரிய பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. என்ன நீ இது? ஐயோ கிரிஜா, என்ன பண்ண சொல்ற சொல்லு. இத்தனை காலமா என் தம்பி தான் உசுருன்னு நான் அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாம் இப்ப அவரு மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? அவன் தான் என் வாழ்க்கைன்னு அவனை நான் அப்படி ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாமே தப்பா? நான் தப்பு செஞ்சிருக்கேனா? சக்தி தம்பி எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, சம்பத் சரியில்லை, அவன் பொய் சொல்றான்னு. நான் தான் முட்டாள்தனமா எல்லா தப்பும் ஒண்ணால, அதனால பாவம் உன்னை கட்டிக்கிட்டதுனால என் தம்பி கஷ்டப்படுறான்னு ஒவ்வொரு தடவையும் அவன் மேல பாவம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்ல, கண்டிப்பா இதெல்லாம் தப்புதான். என்னமோ இருக்கு, எனக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்கு. ஈஸ்வரி அத்தை, இப்பவாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. எனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியணும். என்கிட்ட எதையும் மறைக்காத, சொல்லு. இங்க பாரு, நீ யாருக்கும் பயப்பட வேணாம், எதையும் யோசிக்க வேணாம். என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எது நடந்தாலும் சரி, அப்படி என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. ஈசு, எதுக்கு யோசிக்கிற? அம்மா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, எல்லா உண்மையையும் போட்டு உடைச்சிரு. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஏதாவது தப்பா நடந்திருந்தா சொல்லிடு. இந்த தடவையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாத. உன் பெருந்தன்மைக்கு இது இடம் கிடையாது ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, எந்த விஷயத்தையுமே ஆரம்பத்திலேயே கண்டிச்சோ தண்டிச்சோ சரி பண்றதுதான் நல்லது. அத வளர விட்டோம்னா பெரிய விஷயத்துல போய் முடிஞ்சிரும். நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ உதாரணம் இருக்கு, அதையெல்லாம் மறந்துடாத நீ. இங்க பாரு ஈஸ்வரி, ட்ரஸ்ட் தலைவர் பதவிக்காக விலக்கேத்த வந்து அது இப்ப வேற ஒரு பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. என் அண்ணி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே குழப்பத்தோட தான் நின்னுட்டு இருக்கோம். இத தெளிவுபடுத்த வேண்டியது உன் பொறுப்பு தான் ஈஸ்வரி. சொல்லு ஈஸ்வரி. அத்தை, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய உங்ககிட்டயும் சின்னையா கிட்டயும் முன்னாடியே சொல்லிருக்கணும். அத சொல்லாம மறைச்சதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஈசு, என்கிட்டயும் அம்மா கிட்டயும் நீ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சா அதை நாங்க தாங்கிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் நீ அதை மறைச்சிருப்ப. அதனால இது வரைக்கும் நீ எங்கள்கிட்ட அதை சொல்லலையே நினைச்சு கவலையெல்லாம் எதுவும் படாத ஈசு. இப்போ நானும் அம்மாவும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கோம். அதனால நீ தயவு செஞ்சு துணிஞ்சு சொல்லு, எதுக்கும் தயங்காத ஈசு. என்னன்னு சொல்லு ஈசு. சரிங்க சின்னையா. அத்தை, நிஜமா சொல்றேன், எனக்கு யாரு மேலயும் எந்த கோவமும் இல்ல, யாரையும் பழி வாங்கணும்னு நான் நினைக்கவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நான் என்னோட குடும்பமா தான் பாக்குறேன். அதனாலதான் கிரிஜா மேடமோ சம்பத் சாரோ சக்தி சாரோ இல்ல வேற யாராவது செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை நான் கேள்வி கேட்டாலும் கண்டிச்சாலும் கடைசியில எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. மன்னிச்சு விடுற அளவுக்கு சாதாரண தப்பும் இல்ல. இது பெரிய குற்றம், கொடுமை. என் மாமா சாவுல மர்மம் இருக்குது. ஈஸ்வரி,
சம்பத், உனக்கு என்ன தெரியும் ஈஸ்வரி? நான் முதல்லயே சொன்ன மாதிரி மாமாவை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டுல தூங்குறப்ப உயிர் போயிடுச்சுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. ஆனா அதை நீ நம்ப மாட்ட. ஆனா அந்த பாய் என் மாமனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னத நீ நம்பி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல்ல? ஓகே, நான் சொன்னதை நீ நம்ப வேண்டாம். அன்னைக்கு என் மாமாவை செக் பண்ண டாக்டர் சொன்னா நீ நம்புவல்ல? சம்பத் சார், நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டப்போ அந்த ஹாஸ்பிட்டலும் இப்போ இல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் உயிரோட இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஆமா, இப்போ அதான் சொல்றேன். அன்னைக்கு நீ என்கிட்ட மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் யாரு, அவர் இப்ப எங்க இருக்கான்னு என்கிட்ட கேட்ட. அதுக்கு தான் அவர் உயிரோட இல்லைன்னு பதில் சொன்னேன். அவர் ரிப்போர்ட் கொடுக்கல, அது என்கிட்ட இல்லைன்னு சொன்ன என்னைக்காவது? இதுதான் அந்த ரிப்போர்ட். டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இதுதான். இந்த ரிப்போர்ட்ல மாமாவுக்கு மேசிவ் அட்டாக்னு டாக்டர் மென்ஷன் பண்ணிருக்காரு. நீயே பாரு. இந்தாக்கா, நீ படி படி. அக்கா, நீ நம்பின எனக்கு அது போதும். மத்த யார பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ படி. அம்மா, என்னம்மா அதுல என்னதான் எழுதியிருக்கு? ஆமாண்டா, ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்து போயிருக்காரு. இந்த ரிப்போர்ட்ல அப்படிதான் சொல்லுது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? என்ன ஈஸ்வரி, ஹார்ட் அட்டாக் தானே போட்டிருக்கு? ஆமா, போட்டிருக்கு. இதுக்கு அப்புறமும் என் மாமா ஹார்ட் அட்டாக்ல சாவலன்னு சொல்லுவியா? சொல்லு ஈஸ்வரி. ஏங்க, இருங்க இருங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஏய் ஈஸ்வரி, நீதான் பெரிய போலீஸ்காரன் பொண்ணாச்சே, பயங்கரமா துப்பறியும் புலியாச்சே, இப்ப வாயை திறந்து பேசு. என் புருஷன் தான் அவரோட மாமாவை கொலை பண்ண மாதிரி ஏதோ பாயிண்ட் அடுக்குனியே, இப்ப என்ன ஆச்சு? உன் வாயை யாராவது கம்பு வச்சு நோண்டிட்டாங்களா? என்ன நீ எங்க மேல இவ அடுக்கடுக்கா இன்னும் எவ்வளவு பழியதான் போடுவா? தொட்டிய தள்ளி விட்டு அபிய நான் தான் கொலை பண்ண பார்த்தேன்னு என் மேல பழிய போட்டா. அதுக்கப்புறம் இவளை பழி வாங்கறதுக்காக புல்லட் குமாரன் நாங்க தான் கொன்னோம், அதுக்கு எவிடன்ஸும் இருக்கு, அது ட்ரோல் கேமரால ரெக்கார்ட் ஆகி வீடியோ இருக்குன்னு சொல்லி பழிய போட்டா. அதுவும் புஷ்னு ஒண்ணு இல்லாம புஷ்பானமா போச்சு. எதையும் நிரூபிக்க முடியல. இப்போவும் எங்க மேல பயங்கரமா பழிய போட்டுட்டு தான் இருக்கா. இதையும் நிரூபிக்க முடியாம அப்படி திரு முழிச்சிட்டு நிக்கிறா. இதுக்கப்புறமும் இவள சும்மாவே விடக்கூடாது. நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணி, அழகோட அப்பா இயற்கையா தான் இறந்தாரு, ஆனா அவரை இவருதான் கொன்னுட்டாருன்னு சொல்லி உங்களை அதிர்ச்சி ஆக்கி, அந்த அதிர்ச்சியில நீங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு இவ பிளான் பண்ணிருக்கா. அப்பதான் இவ இந்த குடும்பத்துக்கே தலைவி ஆகலாம். அதுக்காக தான் இல்லாதத பொல்லாததையும் சொல்லி இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஈஸ்வரி, என்னம்மா எதுவுமே பேசாம இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்?